தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்கான தகவல் என்னவென்றால் திருச்செந்தூர் முருகரை பற்றிதான். இந்த தமிழ்நாட்டிலே நமக்கு வந்த பலவிதமான பிரச்சனைகளை ஒரே கோவில் தீர்க்கிறது அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகர் தான் நண்பர்களே. அதனால குடும்பத்தில் 1008 பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட ஒரே ஒரு தீர்வான கோவில் அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகர் தான். திருச்செந்தூர் முருகரை நம்பி போனால் அந்த நம்பிக்கைக்கு நமக்கு ஏமாற்றம் இருக்காது நண்பர்களே. திருச்செந்தூர் கோவிலுக்கு எப்படி போகணும், அதன் வழிபாடு என்ன, எவ்வாறு விரதம் கடைபிடித்து செல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சகோதரிகளே. இப்பதான் நம்ம சேனல்ல முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே. எப்போவுமே திருச்செந்தூர் முருகர் இருக்கும் இடம் குருவின் ஸ்தலம். அந்த குருவின் ஸ்தலம் அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்னா புதன்கிழமை மதியம் நாம் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே போகணும். இங்கே இருந்து நீங்கள் போகிறீங்கன்னா என்னைக்கு போகிறீங்க என்பதை தீர்மானம் பண்ணுங்கள். மற்ற கோவில்களெல்லாம் நீங்கள் போகும்போது அசைவம் அப்படியெல்லாம் ஒரு வாரம் தான் சாப்பிடாமல் இருப்பது வழக்கம். ஆனால் திருச்செந்தூர் முருகர் ஆலயத்திற்கு நாம் சென்றால் குறைந்தது 11 நாட்களாவது அசைவம் சாப்பிடாமல் விரதம் முறையை கடைபிடித்து செல்வது சிறப்பை தரும் சகோதரிகளே. அடுத்தபடியாக நீங்கள் திருச்செந்தூர் முருகன் பெருமான் கோவிலுக்கு செல்லும்போது எக்காரணம் கொண்டும் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தவிர. நம் கோவிலுக்கு செலுத்தும் காணிக்கை என்று பார்த்தோம் அப்படின்னா வெறும் 125 ரூபாய். ஒரு மஞ்சள் துணியை தண்ணீரில் நனைத்து சற்று உலர்ந்த பின் நாம் வைத்துள்ள காணிக்கையை அந்த மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு நாம் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அதை மனதார முருகரை நினைத்து நம்முடைய கோரிக்கையை ஒரு A4 சீட்டில் எழுதி அதை மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்வது. அது நீங்கள் புறப்படுவது புதன்கிழமையாக இருக்கணும் நண்பர்களே. திருச்செந்தூர் முருகரை தரிசிக்க அங்கே உள்ள கடலில் முதலில் குளித்துவிட்டு பின்னர் பக்கத்தில் இருக்கும் வில் தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிணற்றில் குளித்துவிட்டு பின்னர் முருகரை தரிசிக்க செல்வதற்கு 3 தேங்காய் என்றும் 12 வெத்தலையுடன் அர்ச்சனை தட்டு வாங்கி நாம் நம் குடும்பத்தில் உள்ள நபர்களில் யார் பெயரில் அர்ச்சனைக்கு வேண்டுகிறோமோ அவருடைய பெயரில் முருகர் சன்னதியில் நாம் வைத்துள்ள காணிக்கை செலுத்தி அர்ச்சனை செய்தால் தீராத பிரச்சனை தீர்ந்து நமக்கு வெற்றி மேல் வெற்றியை அந்த முருகபெருமான் ஆசியுடன் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து பின்னர் வள்ளி தெய்வானை குகையும் காண செல்ல வேண்டும் அன்பர்களே. பிறகு பஞ்சலிங்கம் இருக்கும் இடத்தில் வணங்கி பின்னர் அங்கு ஐயா கோவில் சென்று தரிசனம் செய்து பின்னர் கடலின் அருகே நின்று நாம் நம்முடைய கோரிக்கையை ஒவ்வொரு அலை வரும்போதும் நம் மனதில் நினைத்ததை பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரிகளே. மறுநாள் காலை வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மணிக்கு வரை யமகண்டம் என்பதால் 7:30க்கு மேலே திரும்பவும் முருகருக்கு வேண்டிய தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து நாம் நினைத்த காரியம் வெற்றியாக நடக்க முருகரின் அஷ்டோத்திர புக் வாங்கிக்கோங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் முருகரின் படம் ஒன்று வாங்கி அவருடைய சன்னதியில் வைத்து அர்ச்சனை தட்டான தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு முருகருடைய படம் வைத்து வழிபட்டு வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நடத்துவார் அந்த முருகபெருமான். வீட்டிற்கு வந்த பின்னரும் முருகரை நாம் மனதார நினைத்து தினமும் காலை இல்ல மாலை முருகர் படத்திற்கு 2 வெற்றிலை பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி காட்டி முருகரின் 108 அஷ்டோத்திர மந்திரங்களை தினமும் பாடி வழிபட்டால் அனைத்து காரியங்களும் தங்கு தடை இல்லாமல் முருகரின் அருளால் நடக்கும் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.